ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனலக்ஷ்மி லாக்ஸ் அண்ட் குக்கிங். தேர்ஸ்டே வந்து க்ளீனிங் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீட்டெல்லாம் ஃபுல்லாக ஒட்டாடு அடித்தேன். எல்லா இடமும் ஒட்டாடு அடித்து முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பெருக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாசல் பெருக்கி கோலம் போட்டேன். இன்றைக்கி ஒர்க்கு ரொம்ப அதிகம். காலையிலேருந்து பசங்களுக்கு லஞ்சு செஞ்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா துணி எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரே தலைவலி, கோல்டு வேறு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துகிட்டே இருந்தேன். சரி க்ளீன் பண்ண ஆரம்பிப்போன்ட்டு ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் படத்தெல்லாம் தொடச்சி போட்டு வச்சுட்டு அதெல்லாம் வீடியோவில் அப்லோட் பண்ணல. சாமி படம்லாம் தொடச்சி பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே வாசலை பெருக்கி கோலம் போட்டுட்டு வந்தேன். மாடிக்கு போய் துணியெல்லாம் வந்து எடுத்து வந்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை சாமானுக்கு பொட்டு வச்சுட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி ராமநவமி, அதனால் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம்லாம் முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து சாமி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு சாமியும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ராமநவமி பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ராமர் மாதிரி அழகாக அந்த அரிசி மாவுலேயே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு டிஃபனை செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். சரி துணியெல்லாம் மடிக்காமல் இருந்துச்சு, துணியை மடித்து எடுத்து வச்சுருந்தேன். நீ சும்மா தானே இருக்க, ஃப்ரீயாக தானே இருக்கேன்னு மட்டும் வீட்டில் இருக்க ஹோம் மேக்கர்ஸை கேட்காதீங்க. ஏன்னா வேலை கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம், கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் தான் செஞ்சிகிட்டே இருக்கோம். கோல்டு இத்தனைக்கும் தலைவலி, சரியான தலைவலி. அப்படியே நான் வந்து என்னோடய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தாங்க முடியல, டோலோ மாத்திரை ஒன்று போட்டுட்டு என்னோடய வேலையை பார்த்துட்டே இருந்தேன். எவ்வளோ நேரம் தான் படுத்துருக்கிறது சொல்லிட்டு அப்படியும் தலையில் துணியை கட்டி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ரொட்டீனாக வேலை செய்ய ஆரம்பித்தோடனே அடுத்தடுத்து ஒரு வேலையாக வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன். செஞ்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லிட்டு யோசனையாகவே இருக்குது. சமையல் என்ன செய்கிறது அப்படின்றதே பெரிய யோசனையாக இருக்குது. குழம்பு வச்சா திருப்பி ரிப்பீட் ஆன குழம்பு வரக்கூடாது, செஞ்சதே செய்யக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். அது யோசித்து என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. குழம்பு வச்சா காய் ரிப்பீட் ஆகக்கூடாது, காய் கூட்டு வந்து இதே தான் செஞ்சதே செய்வீங்களா அப்படின்ற இது வேறு. பார்த்து செய்கிறோம். இருந்தாலும் வந்து என்ன செய்கிறதுன்றது தான் பெரிய குழப்பமாகவே இருக்குது. எப்போவுமே லஞ்சு செய்கிறது ரிப்பீட்டாக வரக்கூடாது, பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. எல்லாருக்கும் அந்த யோசனை இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பூஜை சாமான்லாம் எடுத்து துலக்கி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெள்ளிக்கிழமைக்காக காலையில் எழுந்து விளக்கேற்றணும், லஞ்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன். வெள்ளிக்கிழமை வந்து ரொட்டீனாக வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுவேன். உங்களோட வேலைலாம் எப்படி இருக்குன்ட்டு ரொட்டீன் ஒர்க்கை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக தொடங்கியிருக்கேன், உங்களோட சப்போர்ட் வந்து வேணும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ நல்லா இருந்தால் சொல்லுங்கள். வேலைக்கு போகிற உமன்ஸ் வந்து வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்டையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. உண்மையிலுமே அவங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். கரெக்டாக அவங்களோட ஒர்க்கை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிடுறாங்க. நாங்கள் நாள் ஃபுல்லாக வீட்டிலே இருந்தாலும் செஞ்சபடியே தான் இருக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம், கொஞ்ச நேரம் வேலை செஞ்சிகிட்டே தான் இருக்கோம். ஆனாலும் எங்களுக்கு வந்து நீ சும்மா தானே இருக்கேன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதான் சும்மா இருக்கும்போது எவ்வளோ வேலை செய்கிறோம். இதில் பாதி தான் நான் போட்டிருக்கேன் வீடியோவில். இன்னும் பாதி வேலை வந்து நான் வீடியோவில் போடவே இல்லை.
நான் நடுவில் என்னென்ன எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சேன், கடைக்கு போய் வந்தது, தேவையான பொருட்களை வாங்கி வச்சது, காய்கறிகளை வாங்கிட்டு வந்து அதை தனியாக பிரித்து வச்சது, வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் என்னென்ன பொருள் வேணும் அதெல்லாம் ரெடி பண்ணதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணல. இது சிம்பிளாக கொஞ்சமாக தான் நான் பிரித்து செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கோயிலுக்கு போயிருந்தேன்னா அலங்காரம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சரி அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை